SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். விமல் வீரவம்ச இனவாதத்தை கட்டவிழ்க்கிறார். இஷாரா செவ்வந்தி பத்திரமாக துபாயில். தீக்கிரைக்கான இலங்கையின் பிரபல சுற்றுலா தலத்தின் விடுதி. 22 வாக்குறுதிகளில் ஒன்று மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகும் இலங்கை விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கனடாவில் வேலைவாய்ப்பை இழக்க உள்ள ஆயிரக்கணக்கானோர். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைக்குழி அகலப்பட்டு தொடர்ச்சியாக எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தென்னிலங்கையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச ஊடகங்களில் தொடர்ச்சியான இனவாதத்தை கட்டவிழ்த்து பொய்யான சித்தரிப்பை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முனைகிறார் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 1956ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை தமிழர்கள் மீது சிங்களவர்கள் பேரினவாத ஆட்சியாளர்களும் தங்களது குண்டர்களும் இராணுவமும் இணைந்து மேற்கொண்ட இரத்த களரியையும் இனப்படுகொலையை மறைத்து செம்மணி அகழ்வின் மூலம் தமிழர்கள் மீண்டும் இரத்த களரியை ஏற்படுத்த முனைகிறார்களா என பொய்யான பித்தலாட்ட இனவாதத்தை தூண்டுகின்றார்கள். செம்மணி மத புதைகுழியை அகழ்வதால் என்ன பயன் என்ற கேள்வி கேட்பதற்கு விமல் வீரவம்சக்கு அருகதை கிடையாது. காரணம், கடந்த கால செம்மணி மனித புதைகுழி விவகாரத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களில் விமல் வீரவம்சம் முக்கியமானவர். சந்திரிக்க அரசுடன் ஆட்சியில் ஒன்றாக இருந்த 39 ஜனக்த விமுக்தி பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் விமலும் ஒருவர். செம்மணி மனித புதைகுழியின் இராணுவம் மற்றும் சிங்கள முஸ்லிம் மக்களின் எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்றே விமல் வீரவம்சவின் கூற்று. இனங்களுக்கிடையே முருக நிலையை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேட முனைவதுடன் இராணுவ சாட்சியங்களையும் உள்ள விவகாரத்தில் உண்மைகள் வெளிவந்து விடக்கூடாது, அதனை திசை திருப்பி நீட்டுப்போகச் செய்வதில் வீரவம்ச போன்ற இனவாதிகள் தீவிரமாக களமிறங்கியுள்ளார்கள். இனவாதத்தை தலை தூக்க விடமாட்டேன் என்ற பேச்சளவில் கூறி வரும் ஜனாதிபதி அனுர தன்னுடைய பழைய முகாமின் சக தோழர் விமல் வீரவம்சவின் இனவாதத்துக்கு என்ன செய்ய போகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கனிமுல்ல சஞ்சியவின் படுகொலை செய்வதற்கு பிரதான சூத்திரதாரிகளாக இருந்த இருவர் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் தென்னிலங்கையில் உள்ள பிரபல சிங்கள ஊடகவியலாளர் ஒருவருக்கு சஞ்சீவ படுகொலைக்கு பிரதான சூத்திரதாரிகளாக இருந்த இருவர் நேர்காணல் வழங்கியுள்ளார். குறித்த நேர்காணலின் போது தனிப்பட்ட கோபத்துக்காகவே கனிமுல்ல சஞ்சியவை கொலை செய்ததாகவும் இருவரும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இஷாரா செவ்வந்தி பத்திரமாக துபாயில் இருப்பதாகவும் அவர்கள் நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் பிரபல சுற்றுலா தலமான எல்லை பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா விடுதியொன்று எரிந்து நாசமாகியுள்ளதாக எல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர். எல்ல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கந்தே கும்புர பகுதியில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாகவே இந்த சுற்றுலா விடுதி எரிந்து நாசமாகியுள்ளது. இந்த தீப்பரவலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்றுடன் வேகமாக பரவிய தீ காரணமாக குறித்த சுற்றுலா விடுதி எரிந்துள்ளது. பண்டாரவளை தீயணைப்புத்துறை, போலீசார் மற்றும் காப்பீட்டு அதிகாரிகள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க வழங்கிய 22 வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னணி ஆய்வு நிறுவனங்களில் ஒன்றான வெரிஸ்டே ரிசர்ச் ஆய்வு நிறுவனம் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுர தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கிய 22 வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி மட்டுமே இதுவரையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை கண்காணிக்கும் நோக்கில் அனுர மீட்டர் எனப்படும் இணைய கண்காணிப்பு செயல்முறை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உழைக்கும் போது செலுத்தப்பட்ட வரி தொடர்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் மட்டுமே ஜனாதிபதி நிறைவேற்றியுள்ளார் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொருளாதார மறுசீரமைப்பு, ஆட்சி முறைமை, ஊழல் ஒழிப்பு, சட்ட ஒழுங்கு, சமூக பாதுகாப்பு உள்ளிட்ட விடயங்களை உள்ளடக்கி வழங்கப்பட்ட 22 வாக்குறுதிகளில் ஒன்று மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அளிக்கப்பட்ட 22 வாக்குறுதிகளில் 35% பகுதியளவில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க வரி விதிப்பு விவகாரத்தில் அரசாங்கத்தின் அசமந்த போக்கினால் நாடு முழுவதும் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேதா தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஆசியாவில் இலங்கை மாத்திரமே அமெரிக்காவுடன் தீர்வை வரி தொடர்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்திருந்தார். அது மாத்திரமன்றி இரு நாடுகளும் இணைந்து கூட்டு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் தொடர்ந்து தெரிவித்து வந்துள்ளார். 15% வரி குறைப்பு பெற்றுக்கொண்டு ஆடை தொழிற்சாலையை பாதுகாக்க முடியும் என்றும் உறுதியளித்தார். ஆனால் இவை அனைத்தும் பொய் என்பதை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்காவினால் இலங்கைக்கு 30% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இலங்கைக்கு 30% வரி விதிக்கப்பட்டுள்ள போதிலும் பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு 20% மாத்திரமே வரி விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமை இலங்கையில் ஆடை உள்ளிட்ட ஏற்றுமதிகளுக்கான கேள்வியை வீழ்ச்சி செய்யும். இது மாத்திரமின்றி மலேசியா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு 25% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஏனைய நாடுகள் தொடர்பில் எந்த ஒரு தகவல்களையும் தெரிந்து கொள்ளாமல் இலங்கை மாத்திரமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவுக்கு விதிக்கப்படும் வரியும் எமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும். எவ்வாறாயினும் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் பொய் கூறியமையினால் முழு நாடும் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். நிதி நெருக்கடி காரணமாக கல்வித்துறையில் பணியாற்றும் 10,000 பேரை பணி நீக்கம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கனடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் இந்திய மாணவர்களின் சேர்க்கை குறைந்துள்ளமையே இதற்கான காரணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடிய அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை நிதி பற்றாக்குறையால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை சமாளிக்க எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கல்வித்துறையில் செலவுகளை குறைக்கும் நோக்கில் இந்த பணி நீக்கம் செய்யப்படுகிறது. இந்த பணி நீக்கங்கள் கல்வித்துறையில் ஏற்கனவே உள்ள பிரச்சினைகளை மேலும் அதிகரிக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றார்கள். குறிப்பாக இந்த பணி நீக்கங்களால் கல்வித்துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் மனநிலை மற்றும் பணித்திறன் ஆகியவற்றில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். எனினும் கனடிய அரசாங்கம் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கல்வித்துறையில் பணிபுரியும் மக்களின் வேலைவாய்ப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமல் வீரவம்ச இனவாதத்தை கட்டவிழ்க்கிறார். இஷாரா செவ்வந்தி பத்திரமாக துபாயில். தீக்கிரைக்கான இலங்கையின் பிரபல சுற்றுலா தலத்தின் விடுதி. 22 வாக்குறுதிகளில் ஒன்று மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகும் இலங்கை விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கனடாவில் வேலைவாய்ப்பை இழக்க உள்ள ஆயிரக்கணக்கானோர்.